இடத்துல அமித் இருந்தார். நேற்று வந்து அமித் வந்து 11,000லேருந்து நீங்கள் வந்து 9,000 மாறி இருக்காரு. அமித்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 9,373 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4%. ஸோ அமித் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. ஸோ நேற்றுலேருந்து 2 பேர் கொஞ்சம் கீழே டேஞ்சர் ஜோன்லேருந்து மேலே டேஞ்சர் ஜோனில் இருக்கார். பட் இதெல்லாம் வந்து பத்தாது. ஏன்னா அமித் வந்து நிறைய வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோலை வந்து அப்படியே மைண்டில் கொண்டு வந்து ரியல்ட்டாக இருக்கலாம். ஸோ இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்கு மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணலாம். ஏதாவது கானா வினோத்து ட்ராவல் பண்ணல அந்த மாதிரி இடத்துல வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு நீ ப்ரெசென்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி வில்லனாக அதை காட்டலாம். ஏதாவது ஒன்று வந்து மக்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக காட்டிகிட்டே இருந்தால் தான் ஓட்டுகள் அதிகமாக விழுன்றது வந்து அமித்துக்கு தெரியும். பட் அதை பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 10வது சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தா 8,919 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 4%. ஸோ சுபிக்ஷா வந்து அவங்களோட கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க. ஸோ நேற்று கூட வந்து ரம்யா நாமினேஷன் பண்ணதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க அப்பாவோட நேம் வச்சே வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் உண்மையிலேயே வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ கடலெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுலேயே வந்து அவங்க சாங்ஸ் பாடுறது தவிர்த்து வேறு எதுனா வந்து புதுசாக நான் வந்து கிரியேட் பண்ணி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட டேலண்ட் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். இந்த கடல் அந்த மேட்ரை விட்டுட்டு என்ன சொன்னார், கடல் மேட்ரை விட்டுட்டு நீங்கள் வேறு கூட பேசலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து எஃப்ஜே இருக்காரு. எஃப்ஜேவோட ஓடி மாதிரி 8,422 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4% எடுத்திருக்காரு. ஸோ எஃப்ஜே தலையாக இருக்கிற வரையும் தான் வந்து எஃப்ஜேக்கு வந்து யாருமே நாமினேஷன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே வந்து தலை முடித்த உடனே அவர் வந்து வெளியில் போகிறதுக்கு டேஞ்சர் ஜோனில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன் ஆகிட்டார். ஸோ இவரும் வியனாவும் அடிக்கிற கூத்து வந்து நம்மளால் தாங்க முடியல. அதனால ஆதிரியை அமிச்சாங்க. பட் ஆதிரியை அமிச்சு கூட அந்தளவுக்கு கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளாம் வந்து ஆதிரி வரதுக்கு முன்னாடி வேறு லெவலாகவும் அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.